பிரியமானவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலே தேவன் உங்களோடு ஒரு வார்த்தையை பேசும்படியாக என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில நிறைய பேர் இதை நான் சாதிக்கணும், இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கணும், இந்த காரியத்தை நான் சீக்கிரமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாங்க? முறையிடுறாங்க. ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிறதுக்குள்ள நான் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும், இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் என்ன பண்றாங்க? ஒரு காரியத்தை வச்சுக்கின்னு என்ன பண்றாங்க? டெய்லி ஜெபம் பண்றாங்க. இதை நான் நடத்தி காட்டணும், இதை முடிச்சு காட்டணும், இதை நான் சக்சஸ்ஃபுல்லா ஆக்கி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கு என்ன பண்றாங்க? வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க? ஐயோ, எனக்கு இது நிறைவேறலையே, இது எனக்கு நிறைவேறணுமே, இது இந்த காரியத்துக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்றேனே, எனக்கு நிறைவேறலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு ஒரு சிலர் இருக்காங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில உங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? பிரசங்கி பரிசுத்த வேதாகமத்துல இந்த பைபிள்ல இப்படியாக சொல்லப்பட்டு இருக்குது. பிரசங்கி 3:11, கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆமா பிரியமானவர்களே, பிரசங்கி புஸ்தகம் 3:11 கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆமா, இந்த நாளில நான் கூட ஒரு சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். எனக்கு கூட ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு. ஒன்றுமே இல்லாத போது அது எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இது உண்மையுமே நிறைவேறுமா? ஒன்றுமே இல்லாத போது ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, இது நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட என்ன பண்றேன்? எதிர்பார்த்துன்னு இருந்தேன், எப்ப நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் அதற்கான ஏற்பாடுகளை இந்த நாளில செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமா, இந்த நாளில இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு காரியம் உண்டு. அந்த காரியத்தை நிச்சயமாய் நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்ப நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, அடுத்த மாசம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிச்சயமா நடக்கும். அதினதின் காலத்திலே நேர்த்தியாக என்ன பண்ணுவாரு? செய்து முடிக்க போறாரு. அதினதின் காலத்திலே, ஏற்ற காலத்திலே அவர் நிச்சயமா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? செய்து முடிப்பாரு. ஒன்றுக்கு நீங்க என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, அவசரப்பட தேவையில்லை. உங்களுக்கு குறித்து இருக்கிறது, உங்களுக்கு முன் குறித்து வைத்திருக்கிறது, உங்களுக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறது, உங்களுக்கு தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறது, நிச்சயமாய் அதினதின் காலத்திலே நீங்கள் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வீங்க. அதன் காரியங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? செஞ்சு முடிப்பீங்க. அது உங்களுக்காக நிச்சயமா அதை பெற்றுக்கொள்வீங்க. ஆமா பிரியமானவர்களே, ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. தொடர்ந்து நீங்க எந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்காக நீங்க கண்ணோக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ, விண்ணப்பத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் நிச்சயமா என்ன பண்றாரு? கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு. அதற்கான நேரம் இன்னும் வரவில்லை. அதற்கான நேரம் வரும் பொழுது அதை ஒருவரை என்ன பண்ண முடியாது? தடை பண்ண முடியாது. அதை ஒருவரை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு அந்த காரியம் நிறைவேறணும், அது நிச்சயமா நிறைவேறணும். அந்த காரியத்துல நீங்கள் வெற்றி பெறணும், அந்த காரியத்தை செய்து முடிக்கணும். அந்த காரியத்தை நீங்கள் கண்ணெதிரில ஒவ்வொரு நாளும் வச்சு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா அதன் காலத்தில, ஏற்ற காலத்தில அந்த காரியத்தை நிச்சயமா நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமா பிரியமானவர்களே, இந்த நாளில ஒன்றுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காலங்கள், அந்த நேரம் வரும் பொழுது அதை நிச்சயமா உங்களுக்கு தருவாரு. அதை நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அதை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. பிரியமானவர்களே, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களோடு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை பேசிக் கொண்டு இருக்கிறது. இந்த நாளில எதற்காக நீங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியம் நிச்சயமாய் உங்களுக்கு கை கூடி வர பண்ணுவாரு. ஆமா, இந்த நாளிலே என்னோடு கூட சேர்ந்து அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயம் உங்க வாழ்க்கையில நீங்கள் எந்த காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கீங்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்க விண்ணப்பம் செய்து கொண்டு இருக்கீங்களோ, எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட முறையிட்டு கொண்டு இருக்கீங்களோ, அந்த காரியங்கள் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன் உங்க கூட இருக்கிறாருங்க.
இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்க கூட இருக்கிற நீங்கள் ஆச்சரியப்படுத்தக்கதாய் அந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, அந்த காரியம் நடந்ததுங்க. எவ்வளோ நாளா எதிர்பார்த்து கொண்டு இருந்தேங்க, அந்த காரியம் இப்ப நடந்துருச்சுங்க. அதே போலதான் உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைத்திருக்கிற காரியம், உங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிற காரியம், நீங்கள் நினைத்து வச்சிருக்கிற காரியம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை நீங்கள் சீக்கிரமாய், வெகு சீக்கிரமா பெற்றுக்கொள்வீங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? என்னோட கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. எங்கிருந்தாலும் பரவாயில்ல, கண்களை மூடுங்க. நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவாகிய தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கிருபா சரபதியை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தகப்பன ஸ்தோத்திரம். புதிதாய் பார்க்கிறவர்கள், ஏற்கனவே பார்த்தவர்கள் தகப்பனை ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் அவர்கள் உள்ளத்துல என்ன காரியங்கள் நினைத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, என்ன காரியத்தை ஆண்டவரை குறித்து வேண்டுதல் பண்ணி கொண்டு இருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அதின் காலத்தில் சகலத்தையும் ஆண்டவரே செய்து முடிக்கிற தெய்வம் அப்பா. அவங்களோட கூட இருக்கீங்க, என்னோட கூட இருக்கீங்க. நிச்சயமாய் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நிறைவேற்றி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. நீங்கள் நினைத்திருக்கிற காரியத்தை ஏற்ற காலத்தில, அதின் காலத்தில நிச்சயமா செய்து முடிப்பாரு. கவலைப்படாதீங்க.